நீயா காஃபி போட்ட? என்னது இது, நல்லாவே இல்ல. என்னம்மா, உனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? அது கொடுங்க, மாமாக்கு நான் வேற காஃபி போட்டு தரேன். காலேஜுக்கு போய் பாடம் எடுக்கிறது மட்டும் ஒரு பொண்ணுக்கு அழகில்ல, வீட்ல காஃபி போடவும் தெரியணும். அது என்னமோ தெரியல, வெளியில வேலை பார்க்குற பொண்ணுங்க பாதி பேருக்கு வீட்ல வேலை செய்யவே தெரிய மாட்டேங்குது. சுரேஷ் டெய்லி யூனிஃபார்ம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தான். பாக்குறவங்க எல்லாம் அவனை பார்த்து சல்யூட் அடிக்கிற மாதிரி வாழ்ந்தான். அது இப்போ இல்லைங்கிற போது அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல. ஆமா மாமா, வேலை இல்லாம எல்லா நேரமும் வீட்லயே இருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? போற இடத்துல எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் செட் ஆயிடுச்சா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. மலர் அண்ணிய யாருக்கு தான் பிடிக்காது? என் அம்மா அப்பாவை விட எனக்கு மலர் அண்ணியை தான் ரொம்ப பிடிக்கும். நான் சுரேஷ் கிட்ட பேசுற மதி, நீ உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தியா? அவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, அது தெரியும்ல. நான் அவரை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ அவரு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காரு. நீ சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா. நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனா எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துரு. எதுக்கு? சுரேஷ் மேல நீ தான் அடுக்கடுக்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல, அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்குறதுக்கு தான். அது என்னால செய்ய முடியாது. சுரேஷ் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறத நீ பாக்குறதானே? பாக்குறதான். ஆனா இவரு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறது என்னோட கவலை இல்ல. என்னம்மா இவ்வளவு திமிரா பேசுற? யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுதானே பேசுற? உனக்கும் சுரேஷ்க்கும் எதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைக்கிறேன்? இந்த கம்ப்ளைண்ட் நீ வாபஸ் வாங்குறதுக்காக தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? மாப்பிள்ள தான் கேக்குறாருல, வாபஸ் வாங்குறது உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தாரு, அதை நீங்க திருப்பி கொடுக்க சொன்னீங்க. சொன்ன தேதிக்குள்ள அப்பாவால அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. அதுக்குதான் நீங்க உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டீங்க. நீங்க அரேஞ்ச் பண்ண கல்யாணம் நடக்கல. எப்படியாச்சும் உங்க மச்சானுக்கு கல்யாணம் ஆகணும் தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க. உங்க அப்பாக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் எதுக்கு அவ்வளவு செலவு பண்ண நினைக்கிறேன்? நான் உங்ககிட்ட செலவு பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லையே.